ஒரு கோவில்ல கும்பாபிஷேகம் விசேஷம்னு நடக்கிறதுன்னா அந்த ஊரை சுத்தி எத்தனை தேவதைகள் இருக்கோ, எத்தனை சுவாமி இருக்காரோ, சிவன்ல இருந்து, அம்பாள்ல இருந்து, கணபதியில இருந்து, முருகன்ல இருந்து அத்தனை பேரும் அந்த கோவிலுக்கு வந்துடுவாங்க. அப்படி வரவாளுக்கெல்லாம் நம்ம நைவேத்தியம் கொடுக்கிற மாதிரி ஹோமம் பண்ணணும். அப்படி இருக்கக்கூடியதான சர்வ தெய்வத்திய ஹோமம் அப்படின்னு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு அந்த மாதிரி வழி வழியா வந்தவங்க நாதஸ்வர வந்தவங்க இருக்காங்க. இங்க வசந்த பட்டாச்சார், பரத் பட்டாச்சார்னு 2 குழந்தைகள் வந்திருக்காங்க. 8 வருஷம் பூர்ணமா பாடசாலையில சின்ன வயசுலயே இப்போ இந்த குழந்தை எப்படி இருக்காங்க, இந்த குழந்தை வயசுல இவங்க பாடசாலைக்கு போயிட்டாங்க 2 பேரும். 8 வருஷத்துல இருந்து 10 வருஷம் அந்த பாடசாலையில இருந்து அந்த பாடம் கற்றுக் கொடுக்கறவங்களுக்கு துணியை துவச்சு கொடுத்து அவங்களுக்கு எல்லா வேலையும் பண்ணி கொடுத்து அப்படி இந்த பாடத்தை கத்துக்கணும். அவங்க அப்படி கத்துட்டு வந்தவங்க இந்த 2 பசங்களும். நாங்க அன்னைக்கே சொன்னோம், நீங்க பார்த்து பண்ணி கொடுங்க, இதுதான் எங்களால முடியும்னு ஒரு பொருளாதார ரீதியா அவங்க சொன்னாலுமே கூட என்னதான் பார்த்து பண்ணணும்னாலும் பண்றதை சரியா பண்ணணும்.